நேபாளத்தின் இடைக்கால தலைவராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கியை நியமிப்பதற்கு ஜென் இசட் என்ற இளைஞர்கள் அமைப்பு ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் நாடாளுமன்றத்தை கலைக்காமல் இடைக்கால தலைவரை நியமிக்க முடியுமா என்ற சட்ட சிக்கல் நீடிப்பதால் புதிய அரசு அமைவதில் இழுபறி நீடித்து வருகிறது. நேபாளத்தில் இடைக்கால தலைவராக யாரை தேர்வு செய்வது என்பதில் ஜென் இசட் அமைப்பினர் இடையே கருத்து மோதல் நீடித்து வந்தது. இதனால் இடைக்கால அரசை அமைப்பதில் இழுபறி நீடித்து வந்தது. ஆனால் தற்போது ஜென் இசட் அமைப்பினர் நேபாள உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கியை இடைக்கால தலைவராக ஒருமனதாக முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக அதிபர் ராம்சந்திரா படேல் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்றத்தை கலைக்காமல் இடைக்கால அரசை அமைப்பதில் சட்ட சிக்கல் நீடிப்பதால் புதிய அரசு அமைவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நேபாள தலைநகர் காத்மண்டு, லலித்பூர், பக்தாபூர் ஆகிய நகரங்களில் நாளை இரவு வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிட சில மணி நேரம் அனுமதிக்கப்படும். அப்போது மட்டுமே வெளியே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.